இந்தியாவிலேருந்து கொரியன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். ஏன்டா கொரியா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கடைசி 10-15 வருஷத்தில் சவுத் கொரியா ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அப்படி என்னதான் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு அப்படின்னு நான் டேட்டாவை தேடி பார்த்தேன். அப்போ தான் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயத்தை வச்சு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதுல என்ன தப்பு பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சுது. அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 2009 மார்க்கெட்டோட பாட்டம்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போலேருந்து செப்டம்பர் 2024 டாப் வர இந்தியாவில் டாலர் டேர்ம்ஸில் நிஃப்டி 11.8% CAGR கொடுத்துருக்கு. அதே டைமில் சவுத் கொரியா வெறும் 6.9% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. 15 வருஷம் டேட்டா சொல்லுது இந்தியன் மார்க்கெட் கொரியாவை 5% இயர் ஆன் இயர் CAGRல பீட் பண்ணியிருக்குன்னு. இந்த டேட்டாவை வச்சுட்டு செப்டம்பர் 2024 எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் கடைசி 20 மாதத்தில் நடந்த கதையே வேறு. செப்டம்பர் 2024 இந்தியன் மார்க்கெட்டோட டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே 20 மாதத்தில் சவுத் கொரியன் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 232% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே டைமில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா -7% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். டாலர் டேர்ம்ஸில் இன்னுமே கீழே போகும். இந்த டேட்டாவை இப்போ 2009 பாட்டம்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா நிஃப்டி வெறும் 9.2% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் சவுத் கொரியாவோட கோஸ்பி இண்டெக்ஸ் 12.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எப்படி 5% இயர் ஆன் இயர் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் 15 இயர்ஸ் இருந்ததை வெறும் 20 மாதத்தில் அடிச்சு நவுத்திருக்கு கொரியன் இண்டெக்ஸ். அதுவும் இப்போ 3% லீடு வேறு. இப்போ டேட்டாவை பார்த்தோன்னா 17 வருஷம் ரிட்டர்ன்ஸில் கொரியா நிஃப்டியை விட வருஷம் 3% பீட் பண்ணியிருக்குன்னு காட்டும். இதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, நம்பர்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு காட்ட முடியும் அப்படின்னு. இப்போ என்ன மிஸ்டேக் என் ஃப்ரெண்டு பண்ணான்? அவன் பண்ணுற அதே மிஸ்டேக்கை தான் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன்ல. வெறும் லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்னு CAGR பார்த்துட்டு ஒரு ஃபண்டு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையான்னு நினச்சிட்டு வாங்குறது தான் அவன் பண்ண பார்த்த பெரிய மிஸ்டேக். இது ஒரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜி. இதை தடுக்க பேசிக்காக 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஓவர் லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் கன்சிஸ்டன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த தப்பையும் நீங்கள் ஈஸியாக தடுத்துட முடியும். இந்த மாதிரி வேறு என்னென்ன தப்புலாம் மியூச்சுவல் ஃபண்ட் செலெக்ஷனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.